அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு சாபமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை வரமாக மாறக்கூடிய அடுத்த 7 நாட்கள் அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 பகை கிரகங்களும் பரிவர்த்தனை யோகத்தில் செயல்படுவதால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் விரையாதிபதி சூரியனோடு இருப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாங்க. கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க. கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் தொழில் பங்குதாரர்கள் உங்களை வீட்டி விலக நேரிடும். இருந்தாலும் புதிதாக பங்குதாரர்கள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது மிகவும் நல்லது. குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் என்றாலும் ஜென்மத்தில் கேது இருப்பதால் எதையும் போராடியே முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு முக்கிய கிரகமான சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமான நிலையில வலம் வருகிறாங்க. இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து 3 மற்றும் 5ஆம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சார நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பது மன நிம்மதியை அளிக்குங்க. அது மட்டும் இல்ல விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல வரன் அமையுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. குரு பகவானுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாகவும் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகரத்தை குரு பார்ப்பதும் மகான்களுடைய தரிசனம், அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தீர்த்தஸ்தல பாக்கியமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மற்றும் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய உபராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு வரையாதிபதி சூரியன், ரோகாதிபதி சனி இந்த இரண்டும் இணையும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய தொல்லைகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. எதை செய்தாலும் யோசித்து செய்வதே நல்லது. ஏனென்றால் பிறருக்கு நன்மை செய்தாலும் கூட அது தீமையாக தெரியுங்க. பங்குச்சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏற்றமும் இறக்கமும் தொடர்கதையாக வரக்கூடிய நிலையாக இருப்பதால கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. எனவே சகோதர சச்சரவுகள் அகல இருக்குது. உங்களை சார்ந்திருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவிற்கு வருங்க. அது மட்டும் இல்லாம காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வருங்க. என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்குங்க. பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாக புரியக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. முன்னோர் சொத்துக்களில் முறையாக பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க. பழைய வாகனங்கள் செலவு வைக்கின்றதே என்ற கருதி புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குது. முக்கியமாக கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரன்
சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் ஏற்படுதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான், அதே போல் 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதால வசதி வாய்ப்புகள் பெருங்குங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான சுக்கிரன் தனவரவு வருவதற்கு வழிகாட்டுவார்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. தொலைதூரத்தில் இருந்து வரும் அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்கும். நிலையான வருமானத்திற்கு வழி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பது விசேஷ நற்பலன்களை அளிக்க வல்ல யோகத்தை விளைவிக்குதுங்க. தற்காலிக பணிகளில் உள்ள கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய பதவிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவார்கள். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கு வெற்றி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பதவி நியமன உத்தரவு கிடைக்குங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல் கிடைப்பது பணிகள்ல மேலும் உற்சாகத்தை மேம்படுத்தும் விதமா அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான், சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நாயகர்களுக்கு தொழில் மற்றும் வர்த்தக துறையில் ஆதிக்கமும் தொடர்பும் உண்டுங்க. இவர்கள் அனைவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது. கூட்டாளிகளுடைய ஆதரவு தருவாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்திக் கொள்ளலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு கையெழுத்தாகுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வாய்ப்புகளை பெற்று தருவாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் புதனும் அனுகூலமாக இருப்பதால எதிர்பார்த்ததை விட பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யாக்காரகரும் கல்வித்துறைக்கு அதிபதியுமான புதன் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. நினைவாற்றல் மேலிடுங்க. தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர இருக்கீங்க. நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களுடைய உதவி கிடைக்க இருக்குது. வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியர் குறித்த நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி காண இருக்கீங்க. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய், ராகு இருவரும் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சந்தேகம். ஒரு பக்கம் சந்தை விற்பனையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது மற்றொரு பக்கம் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுப்பாங்க. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு ஒருவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரனால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப நிர்வாகத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் சமாளிப்பதற்கு சற்று சிரமப்பட வேண்டி இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையில் ஹைகிரீவர் வழிபாடு கவலையை போக்கும் ஒரு வழிபாடா அமைது கன்னிராசியினருக்கு.